என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். நான் அதை கேட்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கடைசியில் பார்க்கும் பொழுது, நான் அதை கேட்பேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. நான் அதை கேட்பேன். ஆக்சுவலாக இந்த வார்த்தை மோசே அதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. நான் அதை கேட்பேன். இந்த நாளிலும் கூட இதே வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நான் அதை கேட்பேன். வேதவசனம் சொல்லுகிறது, நான் அதை கேட்பேன். இன்னைக்கு நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டுக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் நான் சொல்கிறத கேட்க மாட்டுக்கே அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டுக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. என் நண்பர்களுக்குள் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல நான் சொல்கிறத கேட்க மாட்டுக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. அப்படி தானே? ஆமாம். இந்த நாளிலும் இந்த வசனம் சொல்கிறது, நான் அதை கேட்பேன். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கேட்க போகிறார். வசனம் அழகா சொல்கிறது, நான் அதை கேட்பேன். இன்னைக்கு ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்பதற்கு கேட்டு அதன்படி செய்வதற்கு ஒரு முடியாத காலகட்டத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் அதை கேட்பேன். நீங்க சொல்லுங்க, நான் கேட்க ரெடியா இருக்கிறேன். நான் அதை கேட்பேன். அதை கேட்பேன் என்று சொல்லுகிறார். அதை நான் எதை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. எதை கேட்பேனா, எதை கர்த்தர் கேட்பாராம்? வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். எதை கேட்பாராம்? உங்களுக்கு எது கடினமாய் இருக்கிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். அன்றைக்கு மோசே சொன்ன வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற இந்த வேத வசனம் மூலமாக நமக்கு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. எது எது உங்களுக்கு கடினமாய் இருக்கிறதோ, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குதா, ஏதாவது பாரமாக இருக்குதா, எந்த காரியமாவது மனதை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறா, அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ, எது உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது உங்கள் தலைக்கு மேலே சுமை போல உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு கஷ்டமானதை யாரும் யார்கிட்டருந்து கேட்க மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், உங்களிடத்தில் கடினமானதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் அது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா, கடினமாக இருக்கிறதா, அதை ஏசப்பாட்ட கொண்டு வாங்க. உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, அது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா, அதை ஏசப்பாட்ட கொண்டு வாங்க. உங்கள் சரீரத்தில் வியாதி உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா, சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்ததுனால் அது கடினமாக இருக்கிறதா, அதை என் ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். திருமண காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதா, வர்றாங்க, பார்க்குறாங்க, பதில் சொல்கிறேன்ட்டு போகிறாங்க, சொல்ல மாட்டேங்காங்க. இப்படியாக ஒவ்வொரு முறையும் ஏமாற்றத்தோடு கூட இருக்கிறீங்களா? இந்த திருமண காரியம் உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேர்வு எழுதி அந்த முடிவுக்காக காத்திருக்கிறீங்களா? ஐயோ கடினமாக இருக்குதே, எப்படியாக முடிவு வருமோ, இதை என் ஆண்டவர் சொல்கிறார், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
உங்களுடைய நியாயங்கள் புரட்டப்பட்டதுனால சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய காரியங்கள் வந்து சேராததுனால அந்த காரியம் உங்களுடைய இருதயத்தில் கடினமாய் இருக்கிறதா, உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிளான் போட்டு திட்டம் போட்டு உங்களை படுகொலிக்குள்ளே தள்ளியிருக்காங்களா? உங்கள் வேலை வாய்ப்பை இழக்க வச்சிருக்கிறாங்களா? உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை, ப்ரமோஷனை தடுத்திருக்கிறாங்களா? அந்த காரியம் உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா? அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். சொந்த வீடு கட்ட முடியலையே, காலம் முழுவதும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காரியம் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறீங்களா? அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள்கிட்ட இருக்க நல்ல காரியத்தை கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. எது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அதை நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக யார்கிட்ட நியாயம் கேட்கணுமோ கர்த்தர் கேட்க போகிறார். உங்களுக்கு அந்த கடினமான காரியத்தை மாற்றுவதற்கு யார்கிட்ட பேசணுமோ அவர் பேசுவார். உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதியோடு அவர் பேசுவார். அவருடைய தழும்பு பேசும், உங்களை குணமாக்கும். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? தெய்வீக சமாதானத்தினுடைய இருதயத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் இடைபடுவார். அந்த வசனம் அழகாக சொல்கிறது, உங்களுக்கு கடினமாய் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இன்னொரு இடத்துல பார்க்குற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். இன்னைக்கு கஷ்டப்பட்டவங்களை என்கிட்ட வாங்கன்னு யாருமே கூப்பிட மாட்டோம். கடன் பாரத்தில் இருக்கிறவன் என்கிட்ட வாப்பா நான் உனக்கு உதவி பண்ணேன்னு யாரும் சொல்ல மாட்டோம். நல்ல செல்வ செழிப்போடு இருக்கான்னு வாங்க எங்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுவோம். நல்ல மதிப்பில் பதவியில் இருக்கான்னு வாங்க என்னிடத்தில் வாங்கன்னு சொல்கிறோம். இது சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளை, நெருக்கப்பட்ட பிள்ளைகளை, ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளை, பெரிய பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளை, ஆபத்து நிலையில் இருக்கிற பிள்ளைகளை யாரும் நம்ம கூப்பிட மாட்டோம். ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அழைக்கிறார். உங்களிடத்தில் கடினமாக இருக்கிறத என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் கேட்பாரையானால் அதற்கு ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எது கடினமாக இருக்கிறதோ, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில், நிகழ்கால வாழ்க்கையில் எவை கடினமாக இருக்கிறதோ, எதை உங்களால் சாதிக்க முடியலையோ அதுதான் கடினமானது. எதை உங்களால் சால்வ் பண்ண முடியலையோ அதுதான் கடினமானது. எதை உங்களால் மேற்கொள்ள முடியலையோ அதுதான் கடினமானது. எது ரொம்ப நாளை எதிர்பார்த்து கிடைக்காமல் ஏமாந்து போய் இருக்கிறீங்களோ அதுதான் கடினமானது. அந்த கடினமான காரியங்களை வசனம் அழகாக சொல்கிறது. உங்களுக்கு கடினமாய் இருக்கிறதை, உங்களுக்கு எது ரொம்ப கடினமாய் இருக்கிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல ஒரு வார்த்தை வேதத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியத்தை ஏசப்பாட்ட கொண்டு கொடுங்க. அவர் அதை கேட்பார். அவர் அதை கேட்டு உங்களுக்கு நியாயம் செய்வார். மறந்துடாதங்க, உங்களுக்கு கடினமாய் இருக்கிறதை அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுங்கள். அவர் அதை கேட்டு உங்களுக்கு நியாயம் செய்வார். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த நிஜம் தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த இன்னும் எல்லைகளை விசாலமாக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் நிறைய நெட்வொர்க்கில் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செல்ல இருக்கிறது. அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரியா? நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியில் இந்த காணிக்கை குறித்தோ இது அக்கௌண்ட் நம்பரை குறித்தோ நம்ம எதுவுமே போடுறது கிடையாது, பேசுகிறது கிடையாது. கர்த்தருடைய இருதயத்தில் பேசுவாரே ஆனால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க. எல்லாராலையும் தாங்க முடியும். உங்களால் கர்த்தருடைய இருதயத்தில் பேசுகிற பட்சத்தில் இந்த கனமான ஊழியத்தை, இந்த சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த நல்ல சுவிசேஷகன் நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தை நீங்கள் தாங்க முன்வாருங்கள். அப்படி இதை தாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குமேனால் இப்பொழுது திரையில் வருகிற எண்ணில் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ நீங்கள் ஆலோசனை கேட்பீர்களேனால் உங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் தர ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்தில் பேசினா மட்டும் நீங்கள் இதை செய்யுங்க. கர்த்தருடைய இருதயத்தில் பேசினாலும் பேசாட்டாலும் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சரியா? நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவார். இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அதே போல் இன்னும் நிறைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நாம் ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கு எங்களுக்கோடு கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு கடினமாயிருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக நியாயம் கேட்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கேட்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவர் பிள்ளைகளிடத்தில் கேட்டு நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதை உம்மிடத்தில் கொண்டு வர்றாங்களோ, என்ன பிரச்சனைகளையும் இடத்துல கொண்டு வராங்களோ, என்ன பாரங்களையும் இடத்துல கொண்டு வராங்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்டு பிள்ளைகளுக்கு நீர் பதில் சொல்ல போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடினமான காரியங்கள், பல ஆண்டுகளாக பிள்ளைகளை பாதித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், பல ஆண்டுகளாக பிள்ளைகளை நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்கள், பல ஆண்டுகளாக பிள்ளைகளை முன்னேற விடாதபடி, பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு வராதபடி மட்டம் தட்டி கொண்டு தலையில அமிழ்த்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு உம்மிடத்தில் கொண்டு வர போறாங்கப்பா. யாரெல்லாம் உம்மிடத்தில் கொண்டு வர்றாங்களோ, கர்த்தர் பேர்ல நம்பிக்கையோடு உம்மிடத்தில் கொண்டு வர்றாங்களோ, கடினமான காரியங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வராங்களோ, அந்த காரியங்களை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கேட்டு பிள்ளைகளுக்கு நீங்க பதில் சொல்ல போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வை நீர் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்யுங்கப்பா. உம்மிடத்தில் கொண்டு வந்து தந்திருக்கிற எல்லா கடினமான காரியங்களையும் பிள்ளைகளுக்கு சுலபமாக என் ஆண்டவர் லகுவாக்கி கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ரெடி ஆயிட்டீங்களா? எவை உங்களுக்கு கடினமாக இருக்குதோ அதை ஏசப்பாட்ட கொண்டு வர போறீங்க. அவர் அதை கேட்டு உங்களுக்கு பதில் செய்ய போகிறார். God bless you.